நிரந்தரமாக பாஜகவை தவிர எந்த கட்சியும் வர முடியாதுங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை வீசி அவர்களுடைய கனவை உழைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. எலெக்ஷன் கமிஷன் போய் நீங்க டிஜிட்டலைஸ் டேட்டா கொடுங்க, நாங்க அதை செக் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை இவர்கள் கொடுக்க மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரிண்டட் பேப்பர்ஸ், அதுவும் ஸ்கேன் பண்ண முடியாத மாதிரியான அதாவது திருட்டுத்தனம் பண்றதுக்கு அவ்வளவு மெனக்கிட்டு வேலை செய்திருக்கிறது இந்த எலெக்ஷன் மெக்கானிசம். அப்பா பேர் பாத்தீங்கன்னா கண்ட எழுத்துக்கள், அதாவது XYZGBASDF. வீட்டு நம்பர் பாத்தீங்கன்னா 0ங்கிற வீட்டு நம்பரே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்குது. கையில வந்ததெல்லாம் பேரு. நீங்க என்ட்ரி போட்டவனோட நிலைமை பாருங்க. 70 லட்சம் வாக்காளர் இங்க வர இருக்கிறாங்கிற குற்றச்சாட்டு பல்வேறு தரப்புல இருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ப. சிதம்பரம் முதற்கொண்டு வச்சாரு. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னாங்க. ஆனா இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிருக்குல்ல. நீங்க புள்ளி விவரத்தோடு அடுக்கிறார. 4 வகையான தண்டங்களையும் அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். 4ம் இல்லாத போது தகுடு தத்துவம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதா இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கிற விஷயம். இதெல்லாம் ஃபேக்கு, இப்படி எல்லாம் நடக்கல. எங்க கிட்ட வேற ஆதாரம் இருக்குது பாருங்க, இதுதான் ஒரிஜினல், இது சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்றதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க? ஜனநாயகத்தை சரியாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஒண்ணு நடந்துச்சுன்னா இவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள்.